நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க உண்மையிலேயே ஏழையா அல்லது ஏழை மாதிரி சிந்திக்க கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களா? காலை எழுந்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு நாள் எப்படி ஓட்டுவது? இந்த மாதம் சம்பு கடந்து போகட்டும். நம்ம வாழ்க்கை இதுதான் ஏழை மனநிலை. ஆனால் ஒரு உண்மை கேளுங்கள், பணம் இல்லாதவன் ஏழை அல்ல, பெரிய கனவு இல்லாதவன் தான் உண்மையான ஏழை. நண்பர்களே, இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் சூழ்நிலையை பார்த்து வாழ்பவன், மற்றொருவன் சூழ்நிலையை மாற்றி வாழ்பவன். முதலாவது மனிதன் எப்போதும் சொல்வான், என்னால முடியாது, என் குடும்பம் இப்படித்தான், நமக்கு அது லெவல் இல்லை. ஆனால் இரண்டாவது மனிதன் கேட்பான், எப்படி முடியும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்த நிலை என்ன? நண்பர்களே, ஏழை வாழ்க்கை வங்கி கணக்கில் தொடங்காது, அது மனநிலையில் தொடங்கும். நீங்கள் உங்களை சிறியவர் என்று நினைத்தால் உலகமும் உங்களை சிறியவர் என்றுதான் பார்க்கும். நீங்கள் உங்களை மதிப்புள்ளவர் என்று நடத்த ஆரம்பித்தால் உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். இன்று நான் சொல்லப்போவது பணம் சம்பாதிக்கும் ரகசியம் அல்ல, பணக்காரன் போல வாழ கற்றுக்கொள்ளும் சாணக்கிய வித்தை. பணக்காரன் என்பது பெரிய காரில் வருபவன் அல்ல, பெரிய வீட்டில் இருப்பவன் அல்ல, பெரிய சிந்தனை கொண்டவன், பெரிய இலக்கு கொண்டவன், பெரிய ஒழுக்கம் கொண்டவன். நண்பர்களே, நீங்கள் இன்று எப்படி பேசுகிறீர்கள், எப்படி நடக்கிறீர்கள், எப்படி முடிவு எடுக்கிறீர்கள், அதுதான் உங்கள் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த வீடியோ முடியும் போது நீங்க பணத்தை தேடி ஓட மாட்டீங்க, பணக்காரன் போல சிந்திக்க ஆரம்பிப்பீங்கள். ஏழை மாதிரி இருக்காதே, பணக்காரன் போல வாழ கற்றுக்கொள். இப்போ இந்த பயணத்தை ஆரம்பிப்போமா? சாணக்கிய விதி 1, மனநிலையை மாற்று. நண்பர்களே, பணக்காரன் ஆகணும்னா முதலில் பணக்காரன் போல சிந்திக்க கற்றுக்கொள்ளணும். இதுதான் முதல் விதி. பல பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பணம் வந்த பிறகு நான் கான்ஃபிடென்ட் ஆகிறேன், பணம் வந்த பிறகு நான் சேஞ்ச் ஆகிறேன். இல்லை நண்பர்களே, நீங்க சேஞ்ச் ஆன பிறகுதான் பணம் வரும். ஏழை மனநிலை என்ன சொல்கிறது? என்னால முடியாது, ரிஸ்க் எடுக்க பயம், தோல்வி வந்தா என்ன ஆகும்? பணக்கார மனநிலை என்ன கேட்கிறது? முடியாதது ஏன் முடியாது? தோல்வியில் என்ன லெசன் இருக்கு? இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம்? இதுதான் வித்தியாசம். நண்பர்களே, ஒரு ஏழை மனநிலை மனிதன் 5000 ரூபாய் கிடைத்தா உடனே செலவு பத்தி யோசிப்பான். ஒரு பணக்கார மனநிலை மனிதன் அதே 5000 ரூபாய் கிடைத்தா கேட்பான், இது எப்படி 50,000 ரூபாய் ஆகும்? பணம் அளவு முக்கியமில்லை, சிந்தனை அளவுதான் முக்கியம். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீர்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையாகிறது. நீங்கள் தினமும் உங்களை குறை சொன்னால் உங்கள் வாழ்க்கை குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தினமும் உங்களை மேம்படுத்த நினைத்தால் உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். சாணக்கியர் ஒரு உண்மை சொல்கிறார், மனிதன் தனது சிந்தனையின் உயரத்திற்கு தான் உயர்வான். நண்பர்களே, உங்கள் சூழ்நிலை உங்கள் எதிர்காலம் அல்ல, உங்கள் மனநிலை தான் உங்கள் எதிர்காலம். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். நான் ஏழை மாதிரி சிந்திக்க மாட்டேன், நான் வாய்ப்பை பார்க்க கற்றுக்கொள்வேன், நான் என் மதிப்பை உயர்த்துவேன். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ உலகம் உங்களை அப்படித்தான் பார்க்கும். முதலில் மனநிலையை மாற்றுங்கள், பிறகு உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். இதுதான் முதல் விதி. மனநிலை மாறினால் வாழ்க்கை மாறும். சாணக்கிய விதி எண் 2, தன்னடக்கம்தான் செல்வத்தின் காவலன். நண்பர்களே, பணம் சம்பாதிப்பது கஷ்டமில்லை, பணம் தக்க வைத்துக் கொள்வதுதான் கஷ்டம். பல பேர் வாழ்க்கையில் ஒரு முறை உயர்கிறார்கள், ஆனா நிலைத்த உயரம் அடைவது சில பேருக்கு மட்டுமே. ஏன் தெரியுமா? தன்னடக்கம் இல்லை. சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மை சொல்கிறார், தன்னை கட்டுப்படுத்த முடியாதவன் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. நண்பர்களே, மனம் ஒரு குதிரை மாதிரி. கடிவாளம் இல்லை என்றால் அது வேகமாக ஓடும், ஆனா சரியான திசையில் ஓடாது. அதே போல பணம் வந்த உடனே செலவு செய்யணும் என்று தோன்றும், சக்சஸ் வந்த உடனே காட்டிக்கணும் என்று தோன்றும், கோபம் வந்த உடனே பதில் சொல்லணும் என்று தோன்றும். இதுதான் ஏழை மனநிலை. பணக்கார மனநிலை என்ன செய்கிறது தெரியுமா? அவசரத்தில் முடிவு எடுக்காது, உணர்ச்சியில் செலவு செய்யாது, பேராசையில் முதலீடு செய்யாது. நண்பர்களே, ஒரு மனிதன் தனது ஆசையை கட்டுப்படுத்தினால் அவன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டான். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவன் சேலரி அதிகமானாலும் 0 ஆகிவிடுவான். செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவன் சிறிய இன்கம் இருந்தாலும் வளர ஆரம்பிப்பான். நீங்கள் 3 விஷயத்தில் தன்னடக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 செலவில் கட்டுப்பாடு, 2 பேச்சில் கட்டுப்பாடு, 3 உணர்ச்சியில் கட்டுப்பாடு. பணம் தங்கும் இடம் ஒழுங்கு இருக்கும் இடம், குழப்பம் இருக்கும் இடத்தில் செல்வம் நீண்ட நாள் தங்காது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை இன்று ஒரு கேள்வி கேளுங்கள், நான் பணத்தை கட்டுப்படுத்துகிறேனா அல்லது பணம் என்னை கட்டுப்படுத்துகிறதா? தன்னடக்கம் வந்தவுடன் உங்கள் முடிவுகள் மாறும், முடிவுகள் மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். இதுதான் விதி எண் 2.
தன்னை வெல்லாதவன் செல்வத்தை வெல்ல முடியாது. சாணக்கிய விதி எண் 3. நேரத்தை மதிக்கும் மனிதன்தான் செல்வந்தன். நண்பர்களே, பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரம் இழந்தால் அதை எந்த வங்கியிலும் வாங்க முடியாது. இதுதான் 3வது விதி. ஏழை மனநிலை மனிதன் நேரத்தை கடத்துவான். பணக்கார மனநிலை மனிதன் நேரத்தை முதலீடு செய்வான். நண்பர்களே, ஒரு நாள் 24 மணி நேரம். பணக்காரனுக்கும் அதே 24 மணி நேரம், ஏழைக்கும் அதே 24 மணி நேரம். ஆனா முடிவு மட்டும் ஏன் வேறுபடுகிறது? பயன்பாடு. ஒருவர் 3 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணுவார், மற்றொருவர் 1 மணி நேரம் ஸ்கில் டெவலப் பண்ணுவார். 5 வருடம் கழித்து வித்தியாசம் மலை மாதிரி இருக்கும். சாணக்கியர் ஒரு உண்மை சொல்கிறார்: நேரத்தை வீணாக்கும் மனிதன் வாழ்க்கையை வீணாக்குகிறான். நீங்கள் தினமும் உங்களிடம் கேளுங்கள், இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இன்று நான் என்ன மேம்படுத்தினேன்? இன்று நான் என்ன முன்னேறினேன்? நேரம் என்பது வெறும் மணி அல்ல, அது உங்கள் எதிர்காலம். நண்பர்களே, ஏழை மனநிலை என்ன சொல்றது? இன்னும் நேரம் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம், ஒரு நாள் நான் சேஞ்ச் ஆகிறேன். பணக்கார மனநிலை என்ன சொல்கிறது? இப்போதே ஆரம்பிக்கணும். சின்ன முன்னேற்றம் கூட முன்னேற்றம் தான். நேரம் காத்திருக்காது. நீங்கள் உங்கள் நேரத்தை மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். ரெம்பர நேரத்தை கட்டுப்படுத்தும் மனிதன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். வீண் ஸ்க்ரோல் குறை, கற்றல் அதிகரிக்க, இலக்குக்கு நேரம் ஒதுக்க. இதுதான் விதி எண் 3. நேரத்தை மதித்தவன் தான் நிலைத்த செல்வந்தன். சாணக்கிய விதி எண் 4. பணத்தை அல்ல, மதிப்பை உருவாக்கு. நண்பர்களே, ஏழை மனநிலை மனிதன் தினமும் கேட்பான், எப்படி அதிகம் சம்பாதிப்பது? பணக்கார மனநிலை மனிதன் தினமும் கேட்பான், எப்படி அதிகம் மதிப்பு உருவாக்குவது? இதுதான் 4வது விதி. பணம் என்பது இலக்கு அல்ல, அது ஒரு விளைவு. மதிப்பு இருக்கும் இடத்தில் பணம் தானாக வரும். நண்பர்களே, ஒரு டாக்டர் ஏன் அதிகம் சம்பாதிக்கிறார்? அவரின் நேரத்திற்காக அல்ல, அவரின் திறமைக்காக. ஒரு பெரிய தொழிலதிபர் ஏன் உயர்கிறார்? அவரிடம் பணம் இருந்ததால் அல்ல, அவர் உருவாக்கிய மதிப்பால். நீங்கள் உங்களிடம் கேளுங்கள், நான் என்ன வேல்யூ உருவாக்குகிறேன்? என்ன ஸ்கில் என்னை வேறுபடுத்துகிறது? என்னால் உலகத்திற்கு என்ன பயன்? ஏழை மனநிலை சம்பளத்தை மட்டும் பார்க்கும், பணக்கார மனநிலை திறனை பார்க்கும். சல்லரி உயர வேண்டுமா? ஸ்கில் உயர வேண்டும். இன்கம் உயர வேண்டுமா? இம்பாக்ட் உயர வேண்டும். நண்பர்களே, நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்தால் உங்கள் தேவை உலகத்தில் அதிகரிக்கும். உங்கள் தேவை அதிகரித்தால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். இது சாணக்கிய வித்தை. மக்கள் பணத்தை துரத்துகிறார்கள், புத்திசாலிகள் திறனை மேம்படுத்துகிறார்கள். 5 வருடம் கழித்து யார் உயரத்தில் இருப்பார்கள்? திறன் மேம்படுத்தியவர்கள்தான். நீங்கள் இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். தினமும் கற்றுக்கொள்ள, ஒரு ஸ்கில் ஆழமாக கற்றுக்கொள்ள, உங்கள் மதிப்பை உயர்த்த நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் உங்களை தேடி வர வேண்டுமா? உங்களை மதிப்புள்ளவராக மாற்றுங்கள். சாணக்கிய விதி எண் 5. சுற்றத்தை மாற்று, வாழ்க்கை மாறும். நண்பர்களே, ஒரு மரம் எங்கு நடப்படுகிறது என்பதை பொறுத்து அதன் உயரம் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? யாருடன் இருக்கிறீர்கள்? எதை தினமும் கேட்கிறீர்கள்? அதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இதுதான் விதி எண் 5. ஏழை மனநிலை சுற்றம் என்ன பேசும் தெரியுமா? அரசியல் பிறர் குறைகள் நமக்கு முடியாது, அது நம்ம லெவல் இல்லை. இதை தினமும் கேட்கும் மனிதன் எப்படி பெரியவனாக மாறுவான்? பணக்கார மனநிலை சுற்றம் என்ன பேசும்? வாய்ப்பு, வளர்ச்சி, முதலீடு, திட்டம். அடுத்த இலக்கு. நண்பர்களே, நீங்கள் 5 பேருடன் அதிக நேரம் செலவிடுகிறீர்கள். அவர்களின் சராசரி தான் நீங்கள். நீங்கள் தினமும் குறை சொல்லும் மனிதர்களுடன் இருந்தால் நீங்கள் குறை சொல்லும் வாழ்க்கை வாழ்வீர்கள். நீங்கள் தினமும் முன்னேற்றம் பேசும் மனிதர்களுடன் இருந்தால் நீங்கள் முன்னேறும் வாழ்க்கை வாழ்வீர்கள். சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை சொல்கிறார்: தவறான நண்பன் மறைந்த பகைவர். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வேண்டுமா? உங்கள் சுற்றத்தை மாற்றுங்கள். எப்பொழுதும் உங்களை மோட்டிவேட் பண்ணுபவர்களை தேர்வு செய்யுங்கள். உங்களை சேலஞ்ச் பண்ணுபவர்களை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை கீழே இழுப்பவர்களிடமிருந்து தூரமாக இருங்கள். இது அகந்தை அல்ல, இது வளர்ச்சிக்கான பாதுகாப்பு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிங்கம் ஆடுகளுடன் இருந்தால் அது ஆடு மாதிரி ஆகிவிடும். ஆனா ஆடு சிங்கங்களுடன் இருந்தால் அது ஓட கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தைரியமாக நிற்க கற்றுக்கொள்ளும். நீங்கள் எந்த வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்கள்? இதுதான் விதி எண் 5. சுற்றம் மாறினால் சிந்தனை மாறும், சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும். சாணக்கிய விதி எண் 6. பெரிய இலக்கு வைத்தால்தான் பெரிய வாழ்க்கை. நண்பர்களே, ஏழை மனநிலை மனிதன் இந்த மாதம் எப்படி கடந்து போகும் என்று யோசிப்பான். பணக்கார மனநிலை மனிதன் 5 வருடம் கழித்து நான் எங்கே இருப்பேன் என்று யோசிப்பான். இதுதான் 6வது விதி. சின்ன இலக்கு வைத்தால் சின்ன வாழ்க்கை தான் கிடைக்கும்.
பெரிய இலக்கு வைத்தால் உங்கள் சிந்தனை பெரியதாக மாறும். நண்பர்களே, பல பேரின் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கைக்கு விஷன் இல்லை. காலை எழுந்து வேலை, மாலை வந்து தூக்கம், மாதம் முடிந்தால் சம்பளம். இது வாழ்க்கை அல்ல, இது சுழற்சி. சாணக்கியர் சொல்லும் ஒரு ஆழமான உண்மை: திசை இல்லாத உழைப்பு பயனில்லாத உழைப்பு. நீங்கள் கடுமையாக உழைக்கலாம், ஆனா எங்கே போகிறீர்கள் என்று தெரியாமல் இருந்தால் அந்த உழைப்பு உங்களை சோர்வாக மட்டுமே மாற்றும். நண்பர்களே, ஒரு கேள்வி கேளுங்கள். 5 வருடம் கழித்து நான் என்ன ஆக வேண்டும்? என்ன மாதிரியான வாழ்க்கை வேண்டும்? என் குடும்பம் என்ன மாதிரி வாழ வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் வாழ்க்கையை டிசைன் செய்யலை. ஏழை மனநிலை டெய்லி சர்வைவல், பணக்கார மனநிலை லாங் டேர்ம் கிரியேஷன். நீங்கள் ஒரு பெரிய இலக்கு வைத்தவுடன் உங்கள் பழக்கங்கள் மாறும், உங்கள் நண்பர்கள் மாறுவார்கள், உங்கள் நேரம் பயன்படுத்தும் விதம் மாறும். விஷன் இருக்கும் மனிதன் வீண் விஷயங்களில் நேரம் செலவிட மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் அவன் எங்கே போகிறான் என்று. நண்பர்களே, ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகும் முன் டெஸ்டினேஷன் செட் பண்ணும். அதுபோல உங்கள் வாழ்க்கைக்கும் டெஸ்டினேஷன் தேவை. இன்னைக்கு முதல் ஒரு பெரிய இலக்கு எழுதுங்கள். சின்ன இலக்கு உங்களை மோட்டிவேட் செய்யாது, பெரிய இலக்கு உங்களை மாற்றும். பெரிய இலக்கு வைத்தால் உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். சாணக்கிய விதி எண் 7: தொடர்ச்சியான செயல்தான் உண்மையான செல்வ ரகசியம். நண்பர்களே, பல பேருக்கு கனவு இருக்கிறது, பல பேருக்கு இலக்கு இருக்கிறது, ஆனா வெற்றி சில பேருக்கு மட்டும்தான் வருகிறது. ஏன் தெரியுமா? கன்சிஸ்டன்சி இல்லை. இதுதான் 7வது விதி. ஏழை மனநிலை மனிதன் 2 நாள் மோட்டிவேட் ஆகுவான், 3வது நாள் சோர்வாகி விடுவான். பணக்கார மனநிலை மனிதன் மோட்டிவேஷன் இல்லாத நாளிலும் செயல் செய்வான். நண்பர்களே, மோட்டிவேஷன் தற்காலிகம், டிசிப்ளின் நிரந்தரம். நீங்கள் ஜிம்முக்கு 3 நாள் போனால் பாடி சேஞ்ச் ஆகாது, ஆனா 1 வருடம் தொடர்ந்து போனால் உங்கள் உடல் மாறும். அதே போல 1 வாரம் முயற்சி செய்தால் வாழ்க்கை மாறாது, 1 வருடம் விடாம முயற்சி செய்தால் உங்கள் நிலை மாறும். சாணக்கியர் சொல்லும் ஒரு ஆழமான உண்மை: சிறிய செயலை தொடர்ந்து செய்யும் மனிதன் பெரிய செயலை ஒருமுறை செய்வதை விட உயர்வான். நண்பர்களே, தினமும் 1% முன்னேற்றம். 365 நாள் கழித்து அது 365% மாற்றம். ஏழை மனநிலை உடனடி ரிசல்ட் எதிர்பார்க்கும், ரிசல்ட் இல்லை என்றால் கைவிடும். பணக்கார மனநிலை ப்ராசஸை நம்பும், ரிசல்ட் தாமதமாக வந்தாலும் தொடரும். நீங்கள் உங்களிடம் கேளுங்கள், நான் தினமும் என்ன செய்கிறேன்? அது என்னை என் இலக்குக்கு அருகில் கொண்டு செல்கிறதா? கன்சிஸ்டன்சி இல்லாதவன் டேலண்ட் இருந்தாலும் தோல்வி அடைவான், கன்சிஸ்டன்சி உள்ளவன் ஸ்லோவா இருந்தாலும் வெற்றி அடைவான். நண்பர்களே, நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா ஆர்டினரி விஷயங்களை எக்ஸ்ட்ராடினரி கன்சிஸ்டன்சியுடன் செய்ய வேண்டும். அதுதான் வெற்றியின் ரகசியம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்கள். தினமும் 30 நிமிடம் ஸ்கில், தினமும் ஒரு ஸ்மால் ஆக்ஷன், தினமும் இலக்கை நினைவூட்டு. ரிசல்ட் வருமா? கண்டிப்பாக வரும், ஆனா உடனே வராது. உங்களுக்கு தகுதி வந்த பிறகு வரும். விடாம செய், தினமும் செய், அமைதியாக வளரு. இதுதான் விதி எண் 7. இதுதான் நிலைத்த செல்வத்தின் உண்மையான ரகசியம். சாணக்கிய விதி எண் 8: வருமானத்தை உயர்த்தாதே, பல வழிகளில் உருவாக்கு. நண்பர்களே, ஏழை மனநிலை மனிதன் ஒரே ஒரு வருமானத்தை நம்புவான். பணக்கார மனநிலை மனிதன் ஒரே ஒரு வருமானத்தை ஒருபோதும் நம்ப மாட்டான். இதுதான் 8வது விதி. ஒரு மரம் மட்டும் இருந்தால், ஒரு புயல் வந்தால் அது விழும். ஆனா ஒரு காடு இருந்தால் புயல் வந்தாலும் அது நிலைத்திருக்கும். அதே போல ஒரே ஒரு சேலரி மீது வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தால், ஒரு பிரச்சனை வந்தாலே வாழ்க்கை குலையும். நண்பர்களே, சாணக்கியர் சொல்வது என்ன தெரியுமா? பாதுகாப்பு இல்லாத செல்வம் நிரந்தரம் அல்ல. நீங்கள் உங்களிடம் கேளுங்கள், என் வருமானம் ஒரு சோர்ஸ் மட்டும்தானா? நான் என்ன ஸ்கில்லை பயன்படுத்தி இன்னொரு இன்கம் உருவாக்க முடியும்? நான் என் பணத்தை வேலை செய்ய வைக்கிறேனா? ஏழை மனநிலை, எனக்கு சேலரி இருக்கு போதும். பணக்கார மனநிலை, சேலரி நல்லது, ஆனா அது மட்டும் போதாது. சைடு ஸ்கில், ஸ்மால் பிசினஸ் ஐடியா, இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட், டிஜிட்டல் இன்கம், இவையெல்லாம் லக்ஸரி அல்ல, இவை பாதுகாப்பு. நண்பர்களே, ஒரு இன்கம் உங்களை வாழ வைக்கும், பல இன்கம் உங்களை பாதுகாக்கும். நீங்க ஒரே ஒரு வழியை நம்பினால் அந்த வழி முடிந்தால் நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனா பல வழிகள் இருந்தால் ஒரு வழி மூடினாலும் மற்றது திறந்திருக்கும். இதுதான் பணக்காரன் மனநிலை. நினைவில் வை, நான் வேலை செய்கிறேன் என்பதிலிருந்து என் பணமும் வேலை செய்கிறது என்பதற்கு மாற வேண்டும். இது பேராசை அல்ல, இது புத்திசாலித்தனம். இன்று முதல் ஒரு முடிவை எடுங்கள். ஒரு ஸ்கில் மானிட்டைஸ் பண்ண, ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் பத்தி யோசிக்க சின்னதாக ஆரம்பியுங்கள். ஆனா ஆரம்பியுங்கள்.
ஒரே வருமானத்தை நம்பாதே. உன் திறமையை பல வழிகளில் பயன்படுத்து. பாதுகாப்பான செல்வத்தை உருவாக்கு. இதுதான் விதி எண்ணிட்டு. இறுதி கட்டம், இப்போதே முடிவு எடு. நண்பர்களே, இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் கேட்டது பணம் பற்றி அல்ல, உங்களை பற்றி. ஏழை வாழ்க்கை என்பது பணமில்லாத வாழ்க்கை அல்ல, அது பயம் நிறைந்த வாழ்க்கை, சந்தேகம் நிறைந்த வாழ்க்கை, நாளைக்கு பார்க்கலாம் என்று தள்ளி போடும் வாழ்க்கை. நண்பர்களே, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் முடிவு எடுக்க வேண்டும். இங்கிருந்துதான் மாற்றம் ஆரம்பிக்கிறது என்று. அந்த மனிதன் நீங்களா? உங்கள் தாத்தா கஷ்டப்பட்டிருக்கலாம், உங்கள் அப்பா போராடி இருக்கலாம். ஆனா உங்கள் பிள்ளை ஏன் அதே கதையை மீண்டும் வாழ வேண்டும்? யாரோ ஒருவர் சைக்கிளை பிரேக் செய்ய வேண்டும். அந்த ஒருவர் நீங்களாக இருக்க முடியாதா? நீங்கள் ஏழை அல்ல, நீங்கள் இன்னும் முடிவு எடுக்காதவர். நீங்கள் பலவீனமானவர் அல்ல, நீங்கள் இன்னும் உங்களை முழுமையாக பயன்படுத்தாதவர். நண்பர்களே, இன்று இந்த நிமிஷத்தில் ஒரு முடிவு எடுங்கள். நான் பயத்தை விடுவிக்கிறேன். நான் என் மனநிலையை மாற்றுகிறேன். நான் என் நேரத்தை மதிக்கிறேன். நான் என் திறனை உயர்த்துகிறேன். நான் என் சுற்றத்தை மாற்றுகிறேன். இனி நீங்கள் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்ய மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்த வேலை செய்வீர்கள். நீங்கள் சூழ்நிலையை குறை சொல்ல மாட்டீர்கள், அதை மாற்ற கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் சிறிய இலக்கில் திருப்தி அடைய மாட்டீர்கள், பெரிய வாழ்க்கையை தேர்வு செய்வீர்கள். நண்பர்களே, பணக்காரன் போல வாழ்வது லக்ஸரி காட்டுவது அல்ல. டிசிப்ளின், கிளியரிட்டி அண்ட் கான்பிடன்ஸ், கான்சிஸ்டன்சி, இதுதான் உண்மையான செல்வம். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்தவுடன் உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை உயர்ந்தவராக நடத்த ஆரம்பித்தவுடன் உலகம் உங்களுக்கு உயர்ந்த வாய்ப்புகளை தர ஆரம்பிக்கும். நினைவில் வை, பணம் ஓடாது, பயம்தான் ஓட வைக்கும். நீங்கள் பயத்தை நிறுத்தினால் பணம் நின்று உங்களை பார்க்கும். இனி நீங்கள் ஏழை மாறி இருக்க மாட்டீர்கள். பணக்காரன் போல சிந்திப்பீர்கள், பணக்காரன் போல முடிவு எடுப்பீர்கள், பணக்காரன் போல வாழ ஆரம்பிப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபயர் கொடுத்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல ஒரு வரி எழுதுங்கள், நான் என் குடும்பத்தின் மாற்றம். இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அல்ல, இது ஒரு முடிவு. இப்போ நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். ஏழை மாதிரி இருக்காது, பணக்காரன் போல வாழ கத்துக்கொள். இப்போதே ஆரம்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.